إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானின் 70 கிளைகள் என்ற இந்த தொடரில் நாம் நேற்றைய வகுப்பில் ஈமானின் 70 கிளைகளில் சிலவற்றை நாம் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இந்த தொகுப்பை பொறுத்தவரையில் இது இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய தொகுப்பாகும். அவர்களுடைய அந்த தொகுப்பும் அதிலும் ஒரு சுருக்கமான ஒரு தொகுப்பு தான். அதாவது ஷுஅபுல் ஈமான், அந்த ஈமானின் கிளைகள் என்ற அவர்களுடைய அந்த நூல். இமாம் அவர்களை பொறுத்தவரையில் இவருடைய பெயர் அபூபக்கர் அஹ்மத் பின் அல் ஹுசைன் இப்னு அலி இப்னு அப்துல்லாஹ் இப்னு மூசா அல் பைஹகி. இவர்களுடைய பிறப்பை பொறுத்தவரையில் இவர்கள் அதாவது ஹஸ்ர் வஜிர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அங்குதான் பிறந்தார்கள். அது கரியத்துன் மின் குரா பி, அதாவது பைஹக், நைசாபூரில் உள்ள பைஹக் என்ற ஒரு கிராமம். அந்த பைஹக் என்ற அந்த ஊரில் உள்ள ஒரு பகுதி தான் இந்த சொல்லக்கூடிய ஊர். அதில் நைசாபூர் என்பது அங்கு பிரதான இடமாக இருக்கிறது. நைசாபூரின் ஒரு பகுதியாக ஷாபான் மாதம் ஹிஜ்ரி 384 இவர்கள் பிறந்தார்கள். இவர்களுடைய கல்வியுடைய பயணங்கள், அவர்கள் அதிகமான இடங்களுக்கு கல்விக்காக பயணம் செய்தார்கள். மக்கா, மதீனா உட்பட பக்தாத், கூஃபா, இன்னும் பல இடங்களுக்கெல்லாம் அவர்கள் கல்விக்காக பிரயாணம் செய்தார்கள். அதே போன்று இவர்களுடைய அறிஞர்களை பொறுத்தவரை இவர்கள் கல்வியை பெற்ற அறிஞர்கள் அபு அப்துல்லா அல் ஹாக்கிம் அன் நைசாபூரி, அதே போன்று அப்துல் காஹிர் அல் பக்தாதி, இது போன்ற அறிஞர்கள். இவ்வாறாக அதே போன்று இவர்களுடைய மாணவர்கள்ல அல் இமாம் அபு அப்துல்லா அல் ஃபராவி அன் நைசாபூரி அல் ஷாஃபிஇ போன்றவர்கள். அதே போன்று அவர்களுடைய நூல்களை எடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நூட்கள்ல ஃபதாயிலு ஸஹாபா, அல் கிராஅத்து ஹல்ஃபல் இமாம், இஸ்பாத்து அதாபில் கபர், அல் அகாயித், மாரிஃபத்து சுனன் வல் ஆசார், மஆலிமு சுனன், இது போன்ற பல நூட்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த தொகுப்பை பொறுத்தவரையில் இதுவும் அவர்களுடைய ஒரு தொகுப்பு தான், ஈமானின் கிளைகள் என்ற இந்த தொகுப்பு. அதிலும் நாம் அதாவது அந்த நூலில் அந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு குர்ஆனுடைய வசனம், ஹதீஸை தான் நாம் என்ன செய்கிறோம், அதில் இந்த தலைப்பிலே பார்க்கிறோம். அவர்கள் அடையாளப்படுத்திய அந்த இமாம் அவர்கள் அடையாளப்படுத்திய அந்த விஷயங்கள். அதே போன்று இவர்களுடைய மரணத்தை பொறுத்தவரையில் இவர்கள் ஜமாதுல் ஊலா ஹிஜ்ரி 458 இவர்கள் மரணிக்கிறார்கள். அப்போது அவருடைய வயது 74 வயதாக அவருடைய வயது இருந்தது. அவங்க பைஹக் என்ற அந்த ஊர்ல அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இது இந்த இமாமை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். இந்த அறிமுகத்தை தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், இன்றைய தலைப்புக்கு நாம் வருவோம்.
இன்றைய தலைப்பில் ஈமானுடைய 70 கிளைகளில் நாம் நேற்றைய வகுப்பில் எதுவரை படித்தோம் நாம் என்று சொன்னால் நாம் 13வது கிளை வரை பார்த்தோம். ஈமானுடைய 70 கிளைகளில் 13வது கிளை வரை நாம் என்ன செய்தோம்? நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். நேற்றைய வகுப்பில் நாம் பார்த்தது அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பது கடமை, இது ஈமானின் கிளையில் நின்றும் உள்ளது என்று அவர்கள் இமாம் அவர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த செய்தி, அதற்குரிய ஆதாரங்களை நாம் பார்த்தோம். இன்று நாம் 14வது செய்தி, 14வது விடயத்துக்கு இன்று பார்ப்போம். 15வது விடயத்துக்கு நாம் இன்றைய வகுப்பில் நாம் பார்ப்போம். இதில் அதாவது 14வது விடயத்தை நீங்க எடுத்தீங்க சொன்னா, அல் ஈமானு பி வுஜூபி முஹப்பத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது கடமை. இதுவும் என்ன? ஈமானுடைய கிளைகளில் ஒரு கிளையாக இமாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இதில் 14வதாக இதற்கு ஆதாரமாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்தி, குர்ஆனிலும் அதற்கான வசனங்கள், ஆதாரமாக இருக்கக்கூடிய வசனங்கள் உள்ளன. இதில் அடையாளப்படுத்தக்கூடிய ஹதீஸை பொறுத்தவரையில் புகாரில நாம் பார்க்கலாம். அன் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين. அதாவது உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தை, அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி, அவரது தந்தை, வவலதிஹி, அவரது பிள்ளை, வன்னாசி அஜ்மஈன், ஏனைய அனைத்து மக்கள் அனைவரையிடம் நான் நேசத்துக்குரியவனாக ஆகும் வரை அவர் உண்மையான ஒரு மூமினாக மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரியில் நீங்க 15வது செய்தியாகவே இந்த செய்தியை நீங்க ஆரம்பத்திலே பார்க்கலாம். அதே போன்று மற்றொரு செய்தியையும் இதில் நீங்கள் பார்க்கலாம். இது புகாரியின் 16வது செய்தி. இது நாம் நேற்றைய வகுப்பில் கூட பார்த்தோம். அதாவது எவரிடம் 3 தன்மைகள் அமைந்து விட்டனவோ அவர் அந்த ஈமான், இறை நம்பிக்கையினுடைய சுவையை அடைந்து கொண்டவர். அந்த 3 விஷயங்கள் நாங்கள் நேற்று பார்த்த விஷயங்களில், அதில் முதலாவதாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைவரை விடவும் அதிக நேசத்துக்குரியவராக ஆக வேண்டும். அதிக நேசத்துக்குரியவராக மாறுவது என்பது தான் அவருடைய ஈமானை சுவை அடைந்து கொள்வதற்குரிய முதல் பண்பாக. அதே போன்று அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பது, குஃப்ரின் பக்கம் செல்வதை, நெருப்பில் வீசப்படுவதை போன்று வெறுத்தல் என்ற இதெல்லாம் என்ன? ஈமானிய அந்த சுவையை அடைந்து கொள்வதற்குரிய உன்னதமான பண்புகளாக இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்ப இதில் முதலாவதாகவே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை மற்ற அனைவரை விடவும் ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஈமானிய பண்பாக இருக்கிறது. இது நாங்கள் இதில் இதாவது 14வது கிளையாக நாம் இதிலே பார்க்கலாம். அடுத்து வரும் ஈமானின் இந்த 70 கிளைகள்ல 15வது கிளையை பொறுத்து அல் ஈமானு பி வுஜூபி தஅதீமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தஹ்லீலிஹி வ தவ்கீரிஹி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தல், அவர்களை மகத்துவப்படுத்தல் என்பதும் என்ன? அது கட்டாயமானது. அது ஈமானுடைய கிளையில் நின்றும் உள்ளதாக இமாம் அவர்கள் இதில் 15வதாக இதில் அடையாளப்படுத்துகிறார்கள். இதற்கு ஆதாரமாக நீங்க எடுத்தீங்கன்னா, லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு வ துஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. இதில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? மூமின்களுக்கு, அப்ப மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் ஈமான் கொண்டு, லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அதே போன்று வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு, அவனுக்கு சன்மார்க்கத்தில் உதவி செய்து, அவனை சங்கை செய்து, காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து வருவதற்காக தவிர நாம் இந்த தூதரை அனுப்புவதற்காக நாம் தூதரை அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த தூதரை என்ன செய்ய வேண்டும்? அவரை கண்ணியப்படுத்தல், அந்த தூதரை நாம் கண்ணியப்படுத்தல், அவரை மகத்துவப்படுத்தல் என்பது இந்த வசனத்தின் அடிப்படையில் அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். அதே போன்று மற்றொரு வசனத்தை நீங்கள், இது 48வது அத்தியாயத்துடைய 9வது வசனம், அதே போன்று 7வது அத்தியாயத்துடைய 157வது வசனத்தில் فَالَّذِينَ آمَنُوا بِهِ وَعَزَّرُوهُ وَنَصَرُوهُ وَاتَّبَعُوا النُّورَ الَّذِي أُنزِلَ مَعَهُ أُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. எனவே இவர்கள் அவரை மெய்யாகவே நம்பி, வல்லதீன ஆமனு பிஹி வஅஸ்ஸரூஹு, அவரை கண்ணியப்படுத்தி,
வனசருஹு அவருக்கு உதவி செய்து, வத்தபஉ நூர் அல்லதி உன்சில மஅஹு அவருக்கு அருளப்பட்டிருக்கும் அந்த அந்த பிரகாசத்தையும் பின்பற்றினால் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள், வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இதிலும் அவர்களை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கடமைகள் பாருங்க, அவரை ஈமான் கொண்டு அவரை கண்ணியப்படுத்தி வனசருஹு அவருக்கு உதவி செய்து அவருக்கு அருளப்பட்ட அந்த ஒளிமயமான அந்த பிரகாசத்தை வேதத்தை அவர் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதரை கண்ணியப்படுத்தல் மகத்துவப்படுத்தல் என்பது வெறும் ஒரு வாயளவில் வார்த்தை அளவில் உள்ள ஒரு விஷயம் அல்ல. அது உண்மையில் என்ன செய்ய வேண்டும், அவரது செயலில் அவரது வாழ்வில் அது பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான். எனவே இதில் 15ஆவதாக குறிப்பிடுகிறார். அடுத்து நாம் வருவோம் 16ஆவது விஷயத்துக்கு வரும். 16ஆவது விஷயம், 16ஆவது விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதர், இது நாங்கள் இதுக்கு முன்னாலையும் படிச்ச ஒரு விஷயம் தான், இந்த ஹதீஸை படித்தோம். குஃப்ரில் வீழ்வதை, குஃப்ரின் பக்கம் செல்வதை அவர் நெருப்பில் அவர் வீசப்படுவதை போன்று வீழ்வதை போன்று அவர் வெறுக்க வேண்டும். இப்ப அவ்வளோ ஒரு மார்க்கத்தில் ஒரு பிடிப்புள்ளவராக, குஃப்ரை வெறுப்பவராக, ஈமானை நேசிப்பவராக, மார்க்கத்தை நேசிப்பவராக அவர் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இதுல 16ஆவதாக அடையாளப்படுத்துகிறார்கள். அப்ப என்ன, ஒரு மனிதன் அந்த மார்க்கத்தின் மீது உள்ள விருப்பமும் நேசமும் எந்த அளவுக்கு மாற வேண்டும் என்றால், அவன் அந்த நெருப்பில் வீழ்வதை போன்று குஃப்ரில் வீழ்வதை அவன் வெறுக்க வேண்டும். இதை நாங்க இந்த ஹதீஸை படித்தோம். இதற்கு ஆதாரமாக புகாரில நீங்க பார்க்கலாம். இந்த செய்தி 6041வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. ஈமானுடைய அந்த சுவையை அடைந்து கொண்டவர் இந்த 3 பண்புகளை உடையவர் தான். இதில் 3ஆவதாக சொல்லப்படக்கூடிய பண்பு என்ன, அதாவது ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டும், இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பண்பு சொல்லப்படுகிறது 2ஆவதாக. என்ன, குஃப்ரின் பக்கம் செல்வதை மீள்வதை அவர் நெருப்பிலே வீழ்வது போன்று வெறுக்க வேண்டும் என்பதுதான் இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயம். எனவே அந்த அடிப்படையில இது ஈமானிய ஒரு பண்பாக இதிலே அடையாளப்படுத்தப்படுது. ஈமானுடைய கிளைகள்ல 16ஆவதாக இதில் இமாம் அவர்கள் இதை அடையாளப்படுத்துகிறார். அடுத்து நாங்கள் வருவோம் 17ஆவது கிளை. 17ஆவது கிளைக்கு வருவோம். 70 கிளைகள்ல, அதாவது தலபுல் இல்ம், இல்மை தேடுவது. இல்மை தேடுவதை ஈமானுடைய கிளைகளில் ஒன்றாக இமாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையில் இல்மை தேடுதல் என்பது என்ன செய்யும், ஒருவருடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடியது. ஒருவருடைய ஈமானை என்ன செய்யக்கூடியது, அதிகப்படுத்தக்கூடியதுதான் ஒரு இல்மை தேடுதல் என்பது. அவருடைய ஈமானை அதிகப்படுத்தும். அதே போன்று என்ன செய்யும், அவருக்கு அந்த சொர்க்கத்துடைய பாதையும் அதை எளிதாக்கி விடக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா இன்னல்லாஹ அஸீஸுன் கஃபூர் 35வது அத்தியாயம் 28வது வசனம். அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனுக்கு அஞ்சுவோர் எல்லாம், அவனை பயப்படுவோர் எல்லாம் யார், அறிஞர்கள் தாம், ஆலிம்கள் தாம். இப்ப நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், மிக்க மன்னிப்பவன். இப்ப ஆலிம்கள் என்றா எப்படி நாங்க புரிந்து கொள்ளக்கூடாதுன்றா என்னது, அதாவது குறிப்பிட்ட ஒரு காலம் மார்க்கத்தை கற்றவர்கள் என்பதல்ல, மார்க்கத்தை கூடுதலாக கற்றவர்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மார்க்கத்தை கூடுதலாக கற்றவர்கள் தான் இதுல முதன்மையானவர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த இல்ம் என்பது என்ன செய்ய வேண்டும், அவரை இறையச்சத்தோடு வாழ வைக்க வேண்டும். இல்ம ஒரு இல்மை கற்று அந்த இல்ம் அவருக்கு என்ன செய்யல, அது பயனளிக்கவில்லை என்றால், அது பிறருக்கும் பயனளிக்கவில்லை என்றால் அவங்க இதுல வரமாட்டாங்க. அப்ப இல்ம் என்பது என்ன செய்யணும், அவர் உண்மையில் அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடியவராக, அல்லாஹுவை பயப்படக்கூடியவராக அவரை மாற்ற வேண்டும். அதான் இல்முக்குரிய அடையாளம். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இல்மை இல்மை தேடுதல் என்பது இதுல ஈமானுடைய கிளைகளில் இமாம் அவர்கள் இதிலே அடையாளப்படுத்துகிறார். அதே போன்று மற்றும் ஒரு வசனம் 58வது அத்தியாயத்திலே 11வது வசனத்தையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். உங்கள் ஈமான் கொண்டவர்களுக்கும் அதே போன்று கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை என்ன செய்வான், உயர்த்துவான். அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். இப்ப அல்லாஹ்வோ நீங்கள் செய்வவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். பதவிகள் உயர்த்தப்படுவது அப்ப ஈமான். அதே போன்று அடுத்து என்ன, இல்ம். இந்த இல்ம் வழங்கப்பட்டவர்கள். எனவே இல்ம் என்பது என்ன செய்யும், அவருடைய ஈமானை பலப்படுத்தும், அதிகப்படுத்தும்.
அல்லாஹை உரிய முறையிலே அவர் வணங்குவார், மார்க்கத்தை உரிய முறையிலே பின்பற்றுவதற்கு அவருக்கு உதவியாக இருப்பது, துணையாக இருப்பது இல்ம். அதே போன்று இதில் அடையாளப்படுத்தக்கூடிய ஹதீஸ் எடுத்தீங்கன்னா புகாரில 100வது ஹதீஸாக இடம்பெறக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா இல்மை என்ன செய்வதில்லை, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன். ஒரே தடவையாக ஒரே அடியாக அல்லாஹ் இல்மை என்ன செய்ய மாட்டான், பறித்து விட மாட்டான். என்தஸிஹு மினல் இபாத், அவனது அடியார்களிடமிருந்து அல்லாஹ் இல்மை ஒரே தடவையாக அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒரே அடியாக பறித்து விட மாட்டான். வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. அறிஞர்களுடைய உயிர்கள், அந்த அறிஞர்கள் கைப்பற்றப்படுவதன் மூலம் தான் என்ன செய்யப்படும், இல்ம் என்பது கைப்பற்றப்படும். இல்ம் என்பது கைப்பற்றப்படும். அப்ப என்ன இதுல உள்ள அர்த்தம் என்றா, இதுக்கு யாருதான் பொறுப்பு, மக்கள் தான் பொறுப்பு. ஏன் பொறுப்பு என்றால், ஆலிம்களிடம் போய் மார்க்கத்தை கற்கக்கூடியவர்கள் குறையும் போது, ஆலிம்களிடம் சென்று அறிஞர்களிடம் சென்று மார்க்கத்தை கற்பவர்கள் குறைகின்ற போது என்ன நடக்கின்றது, அந்த இல்ம் குறைய ஆரம்பிக்கிறது. அப்படித்தானே? ஒரு அறிஞரை இழப்போம், ஆனா அவரை போன்று தகுதி உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவரிடமிருந்து உருவாக மாட்டார்கள். அவரிடமிருந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவரை போன்று தகுதி உள்ள அறிஞர்கள் உருவாக மாட்டார்கள். அது யாருடைய தவறு, யாருடைய பிள்ளை? அது மக்களுடைய பிள்ளை. ஏன் மக்கள் உலக மோகங்கள், உலகத்துடைய ஆசாபாசங்கள்ல மூழ்கி விடுவார்கள். உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்க கல்வியை விட்டு விடுவார்கள். அப்ப எனவே அந்த அறிஞர்களிடம் என்ன செய்து மார்க்கத்தை கற்பவர்கள் குறைவார்கள். அப்படி குறைகின்ற போது என்ன செய்யும், இந்த மார்க்க அறிவு அப்படிதான் படிப்படியாக என்ன செய்யப்படும், உயர்த்தப்படும். எனவே இறுதியில் என்ன செய்வாங்க மக்கள், இந்த நிலை, இப்படியான நிலை உருவாகும் போது மக்கள் என்ன செய்வார்கள், மடையர்கள், அறிவியனர்களைத்தான் என்ன செய்வாங்க, அறிஞர்களாக எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா? இன்றைக்கு பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று அவங்களுக்கு லைக்ஸ் யாருக்கு கூடுதலாக இருக்கிறது, யாருக்கு வியூவர்ஸ் கூடுதலாக இருக்கிறது, இவைகள் தான் இன்று ஒரு அளவுகோலாக பார்க்கப்படுகிறது. இன்று அளவுகோல் இதுதான், மார்க்க அறிஞர்களை அளக்கக்கூடிய அளவுகோலாக இவைகள் தான் இன்று இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, ரூஸன் ஜுஹால். அந்த அறிவியனர்கள் தலைவர்களாக ஆக்கப்படுவார்கள். அவர்களை தலைவர்களாக மக்கள் என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வார்கள். அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்குவார்கள். பிகைரி இல்ம், அறிவின்றி. அவர்களும் வழிகட்டு, ஃபதல்லு வ அதல்லு, அவர்களும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் என்ற நிலை. எனவே நாங்க யாரிடமிருந்து மார்க்க கல்வியை பெறுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த செய்தி புகாரில 100வது செய்தியாக இதுல வருகிறது. அப்ப இதில் 17வது கிளையாக அவங்க சொல்றது என்ன, மார்க்க கல்வியை தேடுது. அப்ப இந்த ஹதீஸை நீங்க எடுத்தீங்கடா, இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது, இந்த ஹதீஸ் நமக்கு இங்க அடையாளப்படுத்துறாங்க என்ன, அறிவு என்பது என்ன செய்யப்படும், மார்க்க அறிஞர்கள் உயர்த்தப்படுவது மூலம் அந்த அறிவு உயர்த்தப்படும். நாங்க என்ன செய்யணும், அந்த மார்க்க அறிஞர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அவரிடம் சென்று நாங்கள் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. இதைத்தான் நமக்கு இந்த செய்தி சொல்கிறது. நீங்க எடுத்தீங்கன்னா உண்மையில் அறிஞர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த அறிஞர்களிடமிருந்து கல்வியை உரிய முறையிலே இன்று பெறக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இது இதில் 17வது கிளை. அடுத்து நாங்கள் வரும் 18வது கிளை. ஈமானுடைய 70 கிளைகள் 18வது நஷ்ருல் இல்ம், இல்மை பரப்புதல். இல்மை என்ன செய்வது, பரப்புதல் என்பது. ஒரு இல்மை கற்றுக்கொள்கிறார், அப்ப கற்றுக்கொண்ட இல்ம அவர் எந்த அளவுக்கு பரப்புவாரோ அந்த அளவுக்கு அந்த இல்ம் என்ன செய்யும், அது ஸ்பிரிட் ஆகும், மக்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பிக்கும். அப்ப அந்த நஷ்ருல் இல்ம், இதுல கஞ்சத்தனம் செய்யக்கூடாது, இதில் புகுல் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், அந்த இல்மை அதை பரப்ப வேண்டும். நஷ்ருல் இல்ம், அல்லாஹ் இதுக்கு ஆதாரமாக இமாம் அவங்க தனது நூல்ல அடையாளப்படுத்தக்கூடிய வசனங்கள்ல 3வது அத்தியாயம் 187 வசனம், அதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதாவது லதுபையினுன்னஹு லின்னாஸ், லதுபையினுன்னஹு லின்னாஸ் வலா தக்துமூனஹு, நீங்க என்ன செய்யணும், மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். வலா தக்துமூனஹு, நீங்க அதை என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. அந்த வேதக்காரர்களிடம் அல்லாஹ் எடுத்த உறுதிமொழி, ஒப்பந்தம், வைதாஹதல்லாஹு மீசாக்கல்லதீன ஊத்துல் கிதாப், அந்த கொடுக்கப்பட்டவிடம் அல்லாஹ் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழி என்ன, அதை நினைவு கூறுங்கள். என்ன உறுதிமொழி, நீங்க மக்களுக்கு என்ன செய்யணும், தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும், நீங்கள் மறைக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. இந்த ஒப்பந்தத்தை நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள். ஆனா என்ன செய்தார்கள், ஒப்பந்தத்தை மீறினார்கள். ஃபனபதூஹு வராஅ ظுஹூரிஹிம்,
அந்த ஒப்பந்தத்தை தூக்கிய முதுகுக்கு பின்னால எரிந்து விட்டார்கள். பஷ்தரோபிஹி சமனம் கலீலா, அற்பமானதை என்ன செய்தார்கள்? அவர்கள் வாங்கி கொண்டார்கள். அதற்கு சொற்ப கிரயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவங்க வாங்கி கொண்டது மிக கெட்டதாம. பாருங்க, மார்க்கம் எங்க மறைக்கப்படுது, மார்க்கம் எங்க மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லப்படுது இல்லைன்னு சொன்னா, ஒன்ன உலக மோகங்கள், உலக லாபங்கள், புகழ், இது போன்ற விஷயங்கள் தான், இவைகள் தான் காரணமாக இருக்கின்றன. என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்தை நீங்க தெளிவுபடுத்த வேண்டும், அதை மறைக்க கூடாது என்று உறுதிமொழி அவங்கள்ட்ட வாங்கினோம்னா அவங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதுதான். அடுத்து இன்னொரு வசனம் 9 அத்தியாயத்துடைய 122 வசனத்தை அவங்க கொண்டு வராங்க. அதாவது லியதஃபக்கஹு ஃபித்தீன், என்ன? லியதஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை அவர்களுக்கு நீங்கள் விளக்க வேண்டும் என்பதற்காக. ஜிஹாதுக்காக அழைப்பு வரும்போது என்ன செய்யாதீங்க, எல்லோரும் ஜிஹாதுக்கு செல்லாமல் ஒரு சாரார் இருக்க வேண்டும். ஒரு சாரார் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்றான், ஒரு சாரார் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு சிறிய கூட்டத்தார் அவங்க நின்று என்ன செய்யணும்? எதற்காக? சன்மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக. லியதஃபக்கஹு ஃபித்தீன், கற்றுக்கொண்டு அந்த மக்கள் திரும்பினாங்கடா, ஜிஹாதுல இருந்து வரக்கூடியவங்க திரும்பினாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. அந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இல்முள்ளவர்கள், அதை கற்றவர்கள் தான் அதை செய்வார்கள், அதை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள். எனவே அவங்க திரும்பினால் அவங்களுக்கு அதை எச்சரிப்பதற்காக. பாருங்க எவ்வளவு. இப்ப ஜிஹாதுக்கு கூட அனைவரும் செல்லக்கூடாது, ஒரு சாரார் இருக்க வேண்டும். அவங்க மார்க்கத்தை கற்று என்ன செய்யணும்? அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். இது மிக பிரதானமான நோக்கம், மார்க்கத்தை விளங்கி அதை பிறருக்கு எத்தி வைத்தல் என்பது. அதே போன்று நாங்கள் ஹதீஸ்ல இமாம் ஆதாரம் கொண்டு வராங்க. புகாரில 4406 செய்தி. இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் போது என்ன சொன்னார்கள்? அவங்க அந்த உரையை நிகழ்த்தி விட்டு சொன்னார்கள், லியுபல்லிக ஷாஹிது மின்குமுல் காயிப், இங்கு வந்திருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? வராதவர்களுக்கு இதை அறிவித்து விடுங்கள் என்று சொல்றாங்க. ஃபலஅல்லல் காயிபு அன் யகூன அவ்ஆ லஹு மினஷ் ஷாஹித். எனவே இங்கு வந்திருப்பவர்கள் இந்த செய்தியை பிறருக்கு எடுத்து வைக்கின்ற போது அதை என்ன செய்வாங்க? அதை அவங்க நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியானவங்க என்ன செய்வாங்க? அதில் இருப்பாங்க என்பதுதான். எனவே அந்த அடிப்படையில இப்ப நாங்க சில நேரங்கள் என்ன செய்வோம்? நாங்க சில மக்களுக்கு சில செய்திகளை எடுத்து சொல்லும் போது அவங்க நல்ல முறையில் அதை விளங்கி எம்மை விட அழகா செயல்படுத்தலாம். நாங்க பாக்குறோம் இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பலர் என்ன செய்யலாம் என்று பிறப்பில் உள்ள முஸ்லிம்களை விட தாவா செய்யக்கூடியவர்களாக, மார்க்கத்தில் ஈடுபாடுடையவர்களாக இருக்கக்கூடிய நிலைகள் நாங்கள் நிறைய பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒவ்வொரு கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கம் என்பதும் ஆர்வம் என்பதும் அதன் அடிப்படையில் இவைகள் வேறுபடும். இந்த அடிப்படையில் சொல்லுவாங்க, எத்தி வைக்க சொல்றாங்க. என்ன சில பாக்குறோம், பல்லி ஓனி வலோ என்னிடமிருந்து ஒரு செய்தி தெரிந்தாலும் பிறருக்கு எத்தி வைங்கன்னு, இப்படி நிறைய செய்திகள் நாங்கள் இதுல பார்க்கலாம். இது ஈமானுடைய கிளைகளை 18வது இதில் அடையாளப்படுத்துறார். அடுத்து நாங்க வரும் 19வது இவர் என்ன அடையாளப்படுத்துறாரு? 19வது கிளையாக என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தலீமுல் குர்ஆனில் மஜீத், இந்த மகத்துவமிக்க குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல், அதை கற்றுக் கொடுத்தல், அதை கற்றுக்கொள்ளல், தஅல்லுமிஹி வ தஅலீமிஹி, அதே மாதிரி வஹிஃபுதி ஹுதூதிஹி வ அஹ்காமி, அது என்ன செய்வது? அதனுடைய சட்டதிட்டங்களை பேணுதல், அதனுடைய சட்டதிட்டங்களை வரம்புகளை பேணுதல், அதே போன்று அதனுடைய ஹலால் ஹராமை பற்றி அறிதல், விளங்குதல், அதே போன்று குர்ஆனுடையவர்களுக்கு உரிய கண்ணியத்தை வழங்குதல், அதே போன்று அந்த அல்லாஹுடைய வசனங்கள், அதில் உள்ள எச்சரிக்கைகள் அதை ஓதும் போது ஒரு உள்ளச்சத்தால் ஒரு கண்ணீர் வடித்தல், இதெல்லாம் இதுல ஈமானுடைய கிளைகள்ல கொண்டு வரான். இதுல 19வது கிளையாக இவைகள் அனைத்தையும் அடையாளப்படுத்துகிறார்கள். இதற்கு ஆதாரமாக நிறைய வசனங்கள் கொண்டு வருகிறார். அதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல நாங்க சில வசனங்களை மட்டும் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அவங்களோட நூல்ல குறிப்பிட்ட வசனங்கள்ல, لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصديا من خشية الله. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் இந்த குர்ஆனை ஒரு மலை மீது நாம் இறக்கி இருந்தோமானால் நபி நீங்க காண்பீர்கள், லரஐதஹு, நபி அந்த மலையை நீங்க பாப்பீங்க எப்படி? ஹாஷிஅம் முத்தஸத்தியம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக நீங்க கண்டிருப்பீங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு மகத்தானது இந்த குர்ஆன். அந்த மகத்துவத்தை, கண்ணியத்தை குர்ஆனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏதோ கண்ணியம் என்பது ஒரு சடங்கு ரீதியானது அல்ல. குர்ஆனுக்குரிய கண்ணியம் என்பது அதை கற்றுக்கொள்ளல், அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தல், அதனுடைய சட்டதிட்டங்களை வரம்புகளை பேணுதல், அது சொல்லக்கூடிய ஹலால் ஹராம் அதை பற்றிய இல்மை நாம் பெற்றுக்கொள்ளல், அதை நாம் செயல்படுத்தல், இப்படியாக இதனுடைய மகத்துவம், இதனுடைய கண்ணியத்தை நாங்க சரியான முறையில் நாங்க என்ன செய்வது? நாம் இது ஈமானுடைய கிளைகள்ல இதுல
குறிப்பிடுகிறார். அதே போல நீங்க எடுத்தீங்கன்னா குர்ஆன்ல இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நிச்சயமாக இந்த குர்ஆன் கண்ணியமும் சங்கையும் மிக்கதாகும். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், சங்கை மிகு குர்ஆன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நாங்க எவ்வளவு சங்கைப்படுத்த வேண்டும்? ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது. அப்ப அது பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிற எதுவும் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர வேற எவரும் இதனை தொடமாட்டார்கள். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அது அகிலத்தாருடைய ரப்பிடமிருந்து அருளப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இப்படி குர்ஆனுடைய மகத்துவம் இது 19வது ஈமானுடைய 19வது கிளையாக அடையாளப்படுத்துகிறார்கள். இதற்கு ஆதாரமாக இன்னும் சில வசனங்களை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன குர்ஆனன் சுய்யிரத் பிஹில் ஜிபால வ குத்தியத் பிஹில் அர்து அவ் குல்லிம பிஹில் மௌதா என்ற இந்த வசனம். இந்த குர்ஆன் என்பது, இந்த குர்ஆன் மூலம் மலைகள் பெயர்க்கப்பட்டு இந்த பூமிதான் துண்டு துண்டாக்கப்பட்டு மரணித்தவர்கள் பேச வைக்கப்பட்டாலும் இந்த காஃபிர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் நாடினாலே அன்றி ஈமான் கொள்ள மாட்டார்கள். அப்ப அவ்வளவு குர்ஆன் வலிமை மிக்கது என்பதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அதே போல ஹதீஸ்கள் ஆதாரங்களை கொண்டு வரும் போது ஹதீஸ்கள்ல கொண்டு வர ஆதாரங்கள்ல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை தாமும் கற்று பிறருக்கு அதை கற்பிப்பவரே உங்களில் சிறந்தவர் ஆவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இதுல நீங்க எடுத்தீங்கன்னா இதை அவங்களிடம் அறிவிக்கக்கூடிய அபு அப்துல் ரஹ்மான் வழியாக அந்த சாத் பின் உபைதா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப எனவே உஸ்மான் ரதினுடைய ஆட்சி காலத்தில் அந்த அபு அப்துல் ரஹ்மான் ரஹிமுல்லா அவர்கள் மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஈராக்கின் ஆட்சியாளராக ஆகும் வரை இது தொடர்ந்தது. சுமார் இது ஒரு 30 வருடங்கள். அபு அப்துல் ரஹ்மான் அவர்கள் குர்ஆனின் சிறப்பு குறித்து கூறப்பட்ட இந்த நபிமொழியே என்னை மக்களுக்கு கற்றுத்தரும் இந்த இடத்தில் உட்கார வைத்தது என்று கூறினான். இந்த ஹதீஸ் தான் என்னை இவ்வளவு காலம், சுமார் 30 வருடங்கள் அடையாளப்படுத்துவார்கள் அறிஞர்கள், அவ்வளவு காலம் அவரை இந்த இடத்தில் என்னை உட்கார வைத்தது இந்த ஹதீஸ் தான் சொல்றாங்க. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரை உங்களில் சிறந்தவர் என்ற ஹதீஸ் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போன்று இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது நீண்ட ஒரு செய்தி, முஸ்லிம்ல 817வது செய்தியாக வரக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொண்டு இன்னல்லாஹ் யர்ஃபு பிஹாதல் கிதாபி அக்வாமன், அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலம் ஒரு சிலரை அல்லாஹ் என்ன செய்யறான், உயர்த்துகிறான், இன்னும் சிலரை அல்லாஹ் தாழ்த்துகிறான். குர்ஆனுக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த கடமையை பொறுத்து அது இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே இது 19வது கிளைகள். 19வது கிளை இந்த ஈமானுடைய 70 கிளைகள். 20வது கிளை நாங்க வருவோம். 20வது கிளையாக இமாம் அடையாளப்படுத்துறாங்க சுத்தம், அத்தஹாரா, சுத்தத்தை அடையாளப்படுத்துறாங்க. இதுக்கு ஆதாரமாக குர்ஆன்ல வரக்கூடிய வசனம் 5வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் வ இன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு. மூமின்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் தொழுகைக்காக தயாராகிவிட்டால் உங்களுடைய முகங்களை கழுவுங்கள், கைகளை நீங்க என்ன செய்யுங்க, முழங்கை வரை நீங்கள் கழுவுங்கள், உங்களுடைய தலையை மசகு செய்யுங்கள், உங்களுடைய பாதங்களை கரண்டை உட்பட கழுவுங்கள். அதே போன்று நீங்கள் குளிப்பு கடமையான ஜுனுபா நிலையில் இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு நீண்ட வசனம். அப்ப இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட சுத்தம் தொடர்பாக பேசக்கூடிய செய்திகள். சுத்தம் ஈமானின் கிளைகள்ல இதுல 20வதாக இமாம் அவங்க அடையாளப்படுத்துறாங்க. ஹதீஸ்ல ஆதாரம் முஸ்லிம்ல 556வது செய்தி. அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் என்ன அரைப்பகுதி என்பதுதான். அப்ப ஷத்ருல் ஈமான், ஈமானின் அரைப்பகுதி சுத்தம். இதை சொல்லுவாங்க, சுத்தத்தோட தொடர்படுத்தி நேரடியாகவே என்ன செய்யறாங்க, குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் இதற்கு ஆதாரம். இது ஒரு நீண்ட ஹதீஸ். இது நம்ம தலைப்புக்கு உட்பட்ட பகுதி. மற்றொரு ஹதீஸை கொண்டு வராரு அஹமதுல. இந்த ஹதீஸ் வருது 22432வது செய்தியாக. தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்தகீமு வலன் துஹ்சூ, அதே என்ன சொல்றாங்க, நீங்க மார்க்கத்தில் நிலையாக இருங்கள், நீங்க என்ன செய்யுங்க, நிலையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிட்டு சொல்றாங்க, வாலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஹைர அமாலிக்கும், உங்களுடைய அமல்களில் மிகச் சிறந்தது அஸ்ஸலா, தொழுகை, வலன் யுஹாஃபிது அலல் வுதுஇ இல்லா முஃமினுன், இதை வுது செய்து இந்த தொழுகையை பேணக்கூடியவன் ஒரு மூமினை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு மூமின் தான் இதை பேணக்கூடியவனாக இருப்பான். அவன் அந்த செய்வான், வுது செய்து அந்த தொழுகையை பேணக்கூடியவனாக ஒரு மூமின் தான் இருப்பான்ன்றாங்க ரசூலுல்லாஹ். பாருங்க, அப்ப சுத்தத்தை ஈமானோட ரசூலுல்லாஹ் தொடர்படுத்தி பேசுவதை பார்க்கிறோம்.
இந்த செய்தியும் இங்க இதுல அடையாளப்படுத்துறாங்க. இது 20வது கிளை. அடுத்து வருவோம் 21. இந்த 70 கிளைகள்ல 21 என்ன? 21 தொழுகை. அஸ்ஸலா. ஆதாரம் என்ன? 2வது அத்தியாயத்துடைய 143 வசனத்தை கொண்டு வருகிறார்கள். வமா கான அல்லாஹு லியுதிய்ய ஈமானக்கும் இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். அல்லாஹ் உங்கள் ஈமானை நம்பிக்கையை வீணாக்க மாட்டான். இங்கு ஈமான் என்ற வார்த்தையின் மூலம் எது நாடப்படுகிறது? கிப்லா மாற்றப்பட்டது. அது தொடர்பான வசனம் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி அவர்கள் மதீனாவுக்கு சுமார் ஒரு 16-17 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதார்கள். அதுக்கு பிறகுதான் கிப்லா என்ன செய்யப்படுது? காபாவை நோக்கி தொழுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. இந்த நேரத்திலே சில சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்ன? இவ்வளவு காலம் அதை நோக்கி தொழுதக்கூடிய தொழுகை நிலை என்ன என்ற சந்தேகம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் அதை கேட்கிறாங்க. அந்த கேள்வியை கேட்கும் போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். வமா கான அல்லாஹு லியுதிய்ய ஈமானக்கும். அல்லாஹ் உங்கள் ஈமானை வீணாக்க மாட்டான். இங்கு ஈமான் என்பது ஈமானின் மூலம் நாடப்படுவது என்ன? தொழுகை. நீங்க அதுக்கு முன்னர் தொழுத உங்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? வீணாக்க மாட்டான். இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? மிக பெரும் கருணை காட்டுபவன், நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த வசனம் என்ன? ஒரு தெளிவான ஆதாரம். தொழுகை என்பது ஈமானுடைய கிளைகளில் உள்ளது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இதுக்கு ஒரு ஆதாரத்தை இங்கு அடையாளப்படுத்தலாம். அதே போன்று எடுத்தீங்களா, முஸ்லிம்ல 256வது செய்தி, அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டேன், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்கஸ்ஸலா. ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன? தொழுகையை விடுவதுதான். தொழுகையை விடுவதுதான். பாருங்க, அப்ப தொழுகையை விடுவது என்பது என்ன செய்துவிடும்? ஒருவனை குஃபுரான விஷயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஒன்றுதான் தொழுகை என்பது. இது ஈமானுடைய கிளைகளை 21 என தொழுகை அஸ்ஸலா. அடுத்து நாங்க வருவோம் 22வது கிளை. 22வது கிளை என்ன? ஜகாத். 22வது கிளை என்ன? ஜகாத். இதற்கு ஆதாரமாக இமாம் எதை அடையாளப்படுத்துறாங்க? வமா உமிரு இல்லா லியஅப்துல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத வ யுஅத்துஸ் ஸகாத வ ذلك தீனுல் கையிமா. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அப்ப அதுல அவங்களுக்கு ஏவப்பட்டதெல்லாம் என்ன ஏவப்பட்டுச்சு? இஹ்லாஸாக மார்க்கத்தை அவனுக்கே ஆக்கி அல்லாஹுவை வணங்குவதற்கும், அதே போன்று தொழுகையை நிலைநாட்டுவதற்கும், ஜகாத்தை கொடுத்து வருவதற்கும் தவிர அவர்கள் அதில் ஏவப்படவில்லை. இதுதான் என்ன? நிலையான மார்க்கம். இதுதான் என்ன? நேரான மார்க்கம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இங்கு ஜகாத் இதில் சொல்லப்படுகிறது. தொழுகையும் ஜகாத், அதே போன்று முதல்ல இஹ்லாஸ், அல்லாஹுவை மட்டுமே வணங்குதல் இஹ்லாஸோடு, அதே போன்று தொழுகை நிலைநாட்டல், ஜகாத்தை கொடுத்து வருதல் என்பது இங்கே இந்த வசனம் சொல்கிறது. அதே போன்ற ஹதீஸ்ல நீங்க ஆதாரத்தை எடுத்தீங்கன்னா, புகாரில 1395வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்பினார்கள். பஅஸ முஆதன் ரலியல்லாஹு அன்ஹு இலல் யமன். யமனுக்கு அனுப்பினாங்க. அப்ப அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்பினாங்க? உதுஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதன் பால் அவர்களை அழையுங்கள். ஃபைன்ஹும் அதாஉ லிதாலிக், அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் ஃபஆலிம்ஹும், அவர்களுக்கு நீங்க என்ன செய்ய? அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அதற்கு அவங்க கட்டுப்பட்டாங்கன்னா அடுத்து என்ன? அவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, அறிவிங்க அவர்களுக்கு, அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? உங்களுக்கு சதகாவை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் அவங்களுடைய செல்வத்துக்கு. எனவே அவருடைய செல்வந்தரிடமிருந்து அதை எடுத்து அவர்களுடைய ஏழைகளுக்கு நீங்கள் அதை வழங்குங்கள் என்று சொல்றான். இது புகாரில 1395வது செய்தி. இது ஈமானுடைய கிளைகள்ல 70 கிளைகள் 22வதாக இதுல இமாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அடுத்து நாங்க வருவோம் 23வது கிளை. 23வது கிளை என்ன? நோன்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் மூமின்களை விழித்து சொல்கிறான், உங்களுக்கு முன் இருந்த வாழ்ந்த சமுதாயங்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதே போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் தக்வா உடையவர்களாகலாம் என்ற வசனத்தை கொண்டு வருகிறார். அதே போன்ற ஹதீஸ்களை நீங்க எடுத்தீங்கன்னா, முஸ்லிம்ல 6763வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது ஆதமுடைய மகனுடைய அமல்கள், அந்த நற்காரியங்களை பொறுத்தவரையில 10லிருந்து 700 மடங்கு வரை அல்லாஹ் நன்மை அதற்கு பெருக்கி கொடுக்கிறான். அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல், அல்லாஹ் சொல்கிறான், நோன்பை தவிர நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். நோன்புடைய சிறப்புகளை அந்த செய்தி சொல்கிறது. ஈமானுடைய
இந்த கிளைகள்ல 23வது கிளையாக இந்த 70 கிளைகள் இதுல வந்து இமாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் தனது நூலில். அடுத்து நாங்கள் வருவோம் 24வது கிளை. 24வது கிளை நீங்க எடுத்தீங்கன்னா என்ன? இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை கொண்டு வருகிறார்கள். இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை கொண்டு வந்து விட்டு அதுக்கு ஆதாரமாக நீங்க குர்ஆன் எடுத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 125 வசனம், வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கஇ சுஜூத். நாங்க இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலும் நாங்க என்ன செய்தோம்? நாங்க உறுதிமொழி எடுத்தோம். என்ன உறுதிமொழி வாங்கினோம்? நீங்க இந்த எனது வீட்டை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். யாருக்காக? அதை தவாப் செய்யக்கூடியவர்களுக்காக. அதே போன்று அதில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்காக, வல் ஆகிஃபீன் அதில் தரித்திருப்பவர்கள், இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்காக. அதே போன்று வர்ருக்கஇ சுஜூத் அதில் ருக்கு செய்யக்கூடியவர்கள், சுஜூத் செய்யக்கூடியவர்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? இதை நீங்கள் நீங்க இருவரும் இதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற உறுதிமொழி வாங்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இதில் இஅ்திகாஃப் என்ற வணக்கம் இதிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இது 2வது அத்தியாயத்தில் 125 வசனம். அதே போன்று ஹதீஸ்கள் நீங்க எடுத்தீங்கன்னா புகாரில 2026 செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅ்தகிஃபுல் அஷ்ருல் அவாஹிர் மின் ரமதான். ரமதானின் இறுதி 10 நாட்கள் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள். ஹத்தா தவாஃபாஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உயிரை கைப்பற்றும் வரை. அதற்கு பிறகு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதற்கு பிறகு யாரு என்று பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட மனைவிமார்கள், அவர்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்தார்கள்? இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்பதை நமக்கு என்ன செய்து இந்த செய்தி குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே நறுமை சொல்ல இஅ்திகாஃப் என்பது இதுல சொல்லப்படக்கூடிய இந்த 24வது கிளை ஈமானுடைய கிளைகள் இமாம் அடையாளப்படுத்துறாங்க. அடுத்து 25வது கிளையாக அவன் தனது நூலில் குறிப்பிடுகிறார்கள் ஹஜ் என்ற வணக்கம். ஹஜ் என்ற வணக்கத்தை குறிப்பிடுகிறார்கள் ஈமானுடைய இந்த 70 கிளைகள்ல. இதுல ஆதாரமாக நீங்க எடுத்தீங்கன்னா வலில்லாஹி அலன் நாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். 3வது அத்தியாயத்துடைய 97 வசனம். இதில் நாங்கள் எடுத்து பார்க்கிறோம் அல்லாஹ்வுக்காக மனிதர்கள் மீது ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமை. யார் அந்த வீட்டை அடைந்து அதற்கு பயணித்து அந்த வணக்கத்தை நிறைவேற்ற சக்தி பெறுவார்களோ அவர்கள் மீது, இதை மறுப்பார்களோ அல்லாஹ் வந்து அகிலத்தார் அனைவரை விட்டும் அவன் தேவையற்றவன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த வசனத்தை கொண்டு வருகிறார்கள். 3வது அத்தியாயத்துடைய 97 வசனம். ஹதீஸ்ல ஆதாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா முஸ்லிம்ல 102வது செய்தி, ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவனோட செய்தியில இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள்னு சொல்லும் போது என்ன செஞ்சாங்க? அதில் அந்த 5 இஸ்லாத்துடைய அடிப்படைகளை, தூண்களை சொன்னார்கள். அதில் வத்தஹுஜ்ஜல் பைத், அந்த வீட்டை ஹஜ் செய்வதையும் குறிப்பிட்டார்கள். நிஸ்ததஅத இலைஹி சபீலா, அதற்கு நீர் செல்வதற்கு சக்தி பெற்றவராக இருந்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள் என்பதை குறிப்பிட்டார்கள் என்ற ஆதாரத்தை கொண்டு வருகிறார். அடுத்து நாங்கள் வருவோம் அருமை சகோதரர்களை. இதுல 26வது கிளை, 26வது கிளையாக அடையாளப்படுத்துறாங்க எதை? ஜிஹாத். 26வது கிளையான ஜிஹாதை சொல்றாங்க. இதற்கு ஆதாரம் 5வது அத்தியாயத்துடைய 54வது வசனம், யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் வலா யகாஃபூன லௌமத லாயிம் ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم. அல்லாஹ் தஆலா அந்த வெற்றிக்குரியவர்களுடைய பண்புகளை சொல்கின்ற போது அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வார்கள். நிந்தனை செய்யக்கூடியவர்களுடைய நிந்தனைக்கு அவங்க அஞ்ச மாட்டார்கள். பழிப்போர்களுடைய பழிச்சொல்லுக்கு அவங்க அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வழியில் அவங்க என்ன செய்வாங்க? போர் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த சிறந்த மூமின்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த வசனத்தை கொண்டு வருகிறார்கள். ஹதீஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா 1519 புகாரியுடைய ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்பட்டது, அமல்களில் ஐயுல் அமாலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? முதலாவது சொல்றாங்க, கால ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஈமான் கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ளுதல். இப்ப பாருங்க, அமல்கள்ல எது சிறந்தன்னு கேட்டா ஈமான சொல்றாங்க. அப்ப ஈமானையும் அமலையும் பிரிக்க முடியாது. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா வழிகட்ட முர்ஜியாக்கள் போன்றவர்களுடைய வழிகேடுகளுக்கு இவைகள் எல்லாம் கடுமையான மறுப்பு. அதே போன்று பிறகு என்ன என்று கேட்கப்பட்டது. அப்போது சொன்னாங்க, ஜிஹாதுன் ஃபீ ஸபீலில், அல்லாஹ்வுடைய வழியிலே ஜிஹாத் செய்வது என்பதை அடுத்த அமலாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3வது அமலாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை குறிப்பிடுகிறார்கள். எனவே இது 26வது கிளை, அல்லாஹ்வுடைய வழியிலே ஜிஹாத் செய்தல், அதற்கான ஆதாரங்கள் ஈமானுடைய 70 கிளைகளில். அடுத்து நாங்கள் வருவோம் 27வது கிளை. 27வது கிளைக்கு வருவோம். அல் முராபித்து ஃபீ ஸபீலில்லாஹி அஸ்ஸ வஜல்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வழியிலே நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஒருவர் என்ன செய்யறார்? காவல் புரிவது. அல்லாஹ்வுடைய வழியில நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்வதற்கு சென்றிருப்பார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது?
காவலாக இருப்பார்கள், இரவில் காவல் இருப்பார்கள். இது போன்று இது வந்து மிக உயர்ந்த ஒரு வணக்கம், மிக உயர்ந்த ஒரு வணக்கம். அப்ப இது வந்து 27வது இந்த ஈமானுடைய கிளைகள்ல இவங்க அடையாளப்படுத்துறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். எனவே மூமின்களை பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். வராபித்து, இதுல வந்து இந்த ராபித்து என்பதுதான் இதை என்ன செய்த குறிக்குது, இதை பலப்படுத்தக்கூடியது. இதுல வந்து பாதுகாப்பு என்பது அவங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற வசனம் 3வது அத்தியாயம் 200வது ஆல இம்ரானுடைய கடைசி இறுதி வசனம் 200வது வசனம். இதுல இமாம் அவங்க அடையாளப்படுத்துறாங்க. ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். புகாரில 2892வது செய்தி. சஹல் இப்னு சஅத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ரிபாத்து யௌமின் ஃபீ ஸபீலில்லாஹ் கைரும் மினத் துன்யா வமா அலைஹா. என்ன, இறை வழியில் அதாவது ஒரு நாள் அந்த நாட்டின் எல்லையை காவல் புரிவது என்பதையும் இதில் அடையாளப்படுத்துறாங்க. எல்லையை காவல் புரிவது வந்து உலகத்தை விடவும் அதன் மீது இருப்பதை விடவும் சிறந்ததாகும். இறை வழியிலே ஒருவர் என்ன செய்வது, காவல் இருப்பது என்பது உலகத்தை விடவும் அதன் மீது இருப்பதை விடவும் சிறந்தது என்று சொல்லிவிட்டு அதில் தொடர்ந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கு சொர்க்கத்துல மௌதிஉ சௌத்தி அஹதிக்கும் மினல் ஜன்னah, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இடம் கிடைப்பது இந்த உலகத்தில் உள்ளவற்றை விட சிறந்ததாகும். அதே போன்று வமா அலைஹா வமா அலை அடுத்து வர்ரௌஹா யருஹுல் அப்து ஃபீ ஸபீலில்லாஹி வல் கத்வா கைரும் மினத் துன்யா வமா அலைஹா. அடுத்து சொல்றாங்க என்ன, அதாவது ஒருவர் வந்து ஒரு அடியான் இறை வழியில் என்ன செய்கிறார், செல்கிறார் மாலை நேரம் அல்லது காலை நேரம், அவ்வாறு செல்வது என்பது உலகத்தை விடம் அதன் மீது இருப்பதை விட சிறந்ததாகும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய சிறப்பான விஷயங்கள், 3 விஷயங்கள் சொல்றாங்க. 3ஐயும் அதை பாருங்க, உலகத்தில் உள்ளதை விட சிறந்தன்றாங்க. இந்த 3ம் உலகத்தில் உள்ளதை விட சிறந்ததுன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய விஷயங்கள். அப்ப இதுல இந்த நம்ம தலைப்போட ஈமானுடைய கிளைகள் 27வது கிளை, ஒருவர் வந்து என்ன செய்யுது, இறை வழியில் காவல் புரிதல் என்பதை இதுல அடையாளப்படுத்துறாங்க. இதுல வந்து 27வது விஷயம் ஈமானுடைய 70 கிளைகள். அடுத்து நாங்க வரும் 28வது கிளைக்கு நாங்க வருவோம். 28வது கிளை, 28வது கிளையை பொறுத்தவரையில அதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அஸ்ஸபாத்துலில் அது வதர்குல் ஃபிராரு மினஸ் ஸஹஃப் அப்படின்னா என்ன என்று பாத்தீங்கன்னு சொன்னா, எதிரியை சந்திக்கும் போது உறுதியாக இருத்தல், புறமுதுகு காட்டி ஓடாமல் இருத்தல். நீங்க சொல்றது ஏன்னா அந்த இடம் தான் உறுதி மிக தேவையான இடமா இல்லையாது அந்த இடம் என்பது. ஏன்னா சிலர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, பலவீனம் முற்று விட்டால் அது அனைவரையும் பாதிக்கும். அது உறுதி என்பது அங்க என்ன எவ்வளவு முக்கியமானது. அதனாலதான் நாங்க பார்த்தோம், என்ன செய்தோம், அந்த ஒரு நபியுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது அந்த நபி என்ன செய்யறார், அவர் வந்து தன்னோடு மக்களை ஜிஹாதுக்காக அழைத்து செல்லும் போது என்ன செய்யறாங்க, யாராவது திருமணம் முடித்து அவங்க இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் அப்படி வருவாங்கண்டா அவங்க இதுல வராதிங்கன்றாங்க. ஒரு வீட்டை கட்டி முடிக்காம வைக்கிறவங்க வராங்கடா அவங்க இதுல வராதிங்கன்றாங்க. என்ன, அவங்களோட சிந்தனைகள்லாம் அதுல இருக்கும். அப்படியானவங்க இதுல வரக்கூடாது. அவங்க என்ன களத்துல வந்த பிறகு என்ன செஞ்சோம், அந்த எண்ணங்களை அவங்கள திருப்பி விடலாம், பிறரையும் அது பலவீனப்படுத்தும் என்ற அடிப்படையில அவங்க சொல்றாங்க. எனவே அந்த எதிரியை சந்திக்கும் போது உறுதி என்பது ஈமானுடைய கிளைகள் 28வதாக சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபியத்தன் ஃபஸ்புது வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். 8வது அத்தியாயத்துடைய 45வது வசனம், பத்ருடைய போரை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால்ல இடம்பெறக்கூடிய வசனம். மூமின்களே, நீங்க வந்து அந்த எதிரியை நீங்க போர்ல என்ன செய்யுங்க, எதிரின் கூட்டத்தாரை நீங்கள் சந்திப்பீர்களாயின் ஃபஸ்புது உறுதியாக இருங்கள். சொல்றான், உறுதியாக இருங்கள், இன்னும் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். பாருங்க, அந்த திக்ர் என்ற வணக்கத்தை அல்லாஹ் அந்த இடத்திலையும் விட சொல்லல, அங்கேயும் திக்ர் தான். அந்த அல்லாஹ்வுடைய வழியில் இறை வழியில் போர் செய்யும் போது கூட அதிகம் திக்ர் செய்யுங்கன்ற அல்லாஹ், அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறான். எனவே இங்க உறுதி. அப்ப ஹதீஸ்ல ஆதாரங்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, இது புகாரில இடம்பெறக்கூடிய செய்தி, 2955 966 எண்களை வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில உமர் இப்னு உபைதுல்லா ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் அடிமையாகவும் அவர்களின் எழுத்தாராக இருந்த அந்த சாலிம், அந்த சாலிம் வந்து அவர் என்ன செய்யறார், அபு நதர் ரஹிமஹு அறிவிக்கிறாங்க, உமர் இப்னு உபைதுல்லா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு அபி
அவுஃபா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அதில் எழுதியிருந்ததை நான் படித்து காட்டினேன். அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, எதிரிகளை நீங்க போர்க்களத்தில் சந்தித்த நாள்களில் ஒரு முறை சூரியன் உச்சி சாயும் வரை எதிர்பார்த்து காத்திருந்தான். அப்படி காத்திருந்தான். காத்திருந்து விட்டு பிறகு மக்களுக்கு என்ன சொன்னாங்க? ஐயுஹன் நாஸ், மக்களே, லா ததமன்னௌ லிகா அல் அது. நீங்க என்ன செய்யாதீங்க, அதாவது மக்களே, நீங்க போர்க்களம் சென்று எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். வஸலுல்லாஹ ஆஃபியா, நீங்க அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, போரை தவிர்க்க வாய்ப்பளித்து அமைதி நிலை தரும்படி கேளுங்கள். ஆஃபியத்தன இந்த இடத்துல ஆஃபியத் என்பது என்ன? அந்த அமைதி நிலை கேளுங்கள். ஃபைதா லகீதுமுஹும், நீங்க எதிரிகளை சந்தித்தீங்கன்னு சொன்னா என்ன செய்தால் ஃபஸ்பிரு, நீங்க பொறுமையாக இருங்க. பொறுமைடா என்ன? இந்த இடத்துல பொறுமைடா சும்மா எதிரியை தாக்காம இருக்கிறது அல்ல, உறுதி. இந்த இடத்துல என்ன? பின்வாங்காமல் உறுதியாக இருத்தல் என்பதுதான். என்ன செய்யுங்க, அந்த இடத்துல நீங்க பொறுமையோடு இருங்கள். ஃபஸ்பிரு வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் ஜன்னத தஹத திலாலி சுயூஃப், என்ன சொல்றாங்க, மேலும் இந்த சொர்க்கம் என்பது வாட்களின் நிழல்களிலே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. எனவே அந்த போர்ல ஒருவர் பெறக்கூடிய தியாகம் என்பது சொர்க்கம் தான். அப்படிதானே? போர்ல ஒருவர் அடையக்கூடிய அந்த தியாகம், அர்ப்பணிப்பு என்பது அவருக்கு சொர்க்கத்தை தான் பெற்றுக் கொடுக்கும். அப்ப என்பதையும் சொல்றாங்க சொல்லலாம். என்ன, நீங்க எதிரியை சந்திக்கிறத நீங்க விரும்பாதீங்க. ஆனா எதிரியை நீங்க களத்தில் சந்தித்தால் பின்வாங்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்? உறுதியாக பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும். ஏன்? அந்த உங்களுடைய வாள்களுக்கு கீழ் தான் சொர்க்கமே இருக்கிறது சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த செய்தி, அப்ப இது என்ன செய்ய, இது ஈமானுடைய கிளைகள் 28வது கிளை. எதிரிகளை சந்திக்கும் போது உறுதியாக இருத்தல், என்ன செய்தது, போர்க்களத்தை விட்டு புறமுதுகு காட்டாமல் பின்வாங்காமல் இருத்தல். ஏன்னா அது 7 பெரும் பாவங்கள் ஒன்றாக சொல்லாங்க, அடையாளப்படுத்துறாங்க போர்க்களத்தை விட்டு புறமுதுகு காட்டுவதை. அடுத்து 29வது கிளைக்கு நாங்க வருவோம். 29வது கிளை என்ன? அதாவது கனிமத். இந்த கனிமத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா 5ல் 1, 5ல் 1 என்ன, அந்த யாருக்கு, அந்த ஆட்சியில் உள்ளவர்களுக்கும் அந்த கனிமத்துக்குரிய அந்த பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கும் உள்ளது என்று என்ன செய்யறாங்க, இதுல அவங்க அடையாளப்படுத்தலாம். இதற்கு ஆதாரமாக நீங்க எடுத்தீங்கன்னா குர்ஆன்ல 8வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்தை அதில் அவங்க குறிப்பிடுகிறார்கள். வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன், அதாவது உங்களுக்கு அந்த போரில் கிடைத்த வெற்றில் பொருள்களிலிருந்து நிச்சயமாக 5ல் 1 பங்கு அல்லாஹ்வுக்கும், அதே போன்று வலி ரசூலி, அவனுடைய தூதருக்கும், அதே போன்று வலிதில் குர்பா, அவர்களுடைய உறவினர்களுக்கும், வல் யதாமா, அனாதைகளுக்கும், வல் மசாக்கின், அதே போன்ற ஏழைகளுக்கும், அதே போன்று வபனி சபீல், வழிப்போக்கர்களுக்கும் உரியதாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில அவர்களுக்கெல்லாம் போய் சேருவதாக இருந்தால் அது என்ன, அது அந்த தலைமைக்கு அது போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையை தான் நாம் இதிலிருந்து என்ன செய்கிறோம், இதிலிருந்து நாம் விளங்குகிறோம். அப்ப கனிமத், போரில் கிடைக்கக்கூடிய கனிமத் சம்பந்தப்பட்டது. அதே போன்று கனிமத்தை பொறுத்தவரையில இப்ப கனிமத்துல மோசடி செய்தல் என்பது கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. கனிமத்துல மோசடி செய்தல் என்பது என்ன செய்யப்படுகிறது, மிக கடுமையாக எச்சரிக்கப்படுவதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வசனம், 3வது அத்தியாயத்துடைய 161வது வசனம், வமா கான நபியின் அன் யகுல்ல வமன் யகுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமah, எந்த நபிக்கும் மோசடி செய்வது கூடாது. அல்லாஹ் பாருங்க, எந்த நபிக்கும் மோசடி செய்வது கூடாதுன்னா மூமின்களோட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எவரேனும் மோசம் செய்வாராயின் அவர் மோசம் செய்த இறுதி நாள் என்ன செய்வார், கொண்டு வருவார். அவ்வேளையில் என்ன செய்வார், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதிப்பதற்குரிய அந்த கூலி அங்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இன்னும் அங்கு எவரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்தையும் கொண்டு வராங்க. ஹதீஸ்களை நீங்க எடுத்தீங்கன்னா புகாரில் 53வது ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, அந்த அப்துல் கைஸ் என்ற அந்த குழுவினர் வந்த போது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொன்னாங்க, அதாவது 4 விடயங்களை கொண்டு அவர்களுக்கு ஏவினார்கள். அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொள்ளுதல், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதே போன்று அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வ இகாமஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுதல், வ ஈதாஸ் ஸகாத், ஸகாத்தை கொடுத்தல், வ சியாம் ரமதான், ரமதான் நோன்பு நோற்றல், அதே போன்று வ அன் துது மினல் மக்னமி அல் ஹுமுஸ், அதே போன்று என்ன, அந்த போரில் கிடைக்கக்கூடியதிலிருந்து 5ல் 1 பங்கை நீங்கள் என்ன செய்வது, வழங்குவது என்பதையும் அதில் குறிப்பிட்டாங்க என்பதை பார்க்கிறோம். எனவே இது ஹதீஸ் இதற்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார். அடுத்த நறுமை சகோதரர்களே, இதில் நாம் பார்க்க போவது 30வது கிளை. 30வது கிளை என்ன, அல்லாஹுடைய இறை திருப்திக்காக அடிமைகளை உரிமையிடுதல், இறைவனுடைய பொருத்தத்துக்காக அடிமைகளை
உரிமையிடுதல். இதற்கு ஆதாரமாக 90வது அத்தியாயம் அதில் 11, 12, 13 ஆகிய வசனங்கள். சூரத்துல் பலத். ஃபலக்தஹமல் அகபா வமா அத்ராக மல் அகபா ஃபக்கு ரகபா. ஆயினும் அவன் கணவாயை கடக்கவில்லை. நபியே, அந்த கணவாய் என்பது என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான். அது என்ன? அதை கடத்தல் என்றால் ஃபக்கு ரகபா, அடிமையை என்ன உரிமையிடுதல், அடிமையை விடுவித்தல். சுப்ஹானல்லாஹ். இது எப்படி அடையாளப்படுத்துவாங்க சொல்லுவாங்கன்னா, நரகத்திலிருந்து ஒருவருக்கு விடுதலை கிடைக்கக்கூடியதாக இதை சொல்வார்கள். அதற்குரிய விளக்கமாக அந்த அளவு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அது. ஹதீஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா, ஹதீஸ்ல எந்த ஹதீஸ் இமாம் அடையாளப்படுத்துறாங்க? 6715வது செய்தி புகாரில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அத்தக ரகபதன் முஸ்லிமா, ஒருவர் என்ன செய்யறார்? ஒரு முஸ்லிமான அடிமை எவர் விடுதலை செய்கிறாரோ, அத்தக அல்லாஹு பிகுல்லி உதுவின் மின்ஹு உதுவன் மினன் நார் ஹத்தா ஃபர்ஜஹு பிஃபர்ஜி. அதாவது அவருடைய அப்படி ஒரு முஸ்லிமான ஒரு அடிமையை உரிமையிடுகின்ற போது அவரது ஒவ்வொரு உறுப்புக்கும் பகரமாக இவர் என்ன செய்வார்? நரகத்திலிருந்து இவரது உறுப்புகள் விடுதலை செய்யப்படும். இவரது உறுப்புகள் நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்வான். இந்த அளவுக்கு என்றால் அவருடைய மர்ம உறுப்புக்கு பதிலாக இவருடைய மர்ம உறுப்பையும் அல்லாஹ் விடுதலை செய்வான் என்ற அளவுக்கு சொல்றாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 6715வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்த நறுமை சகோதரர்களே, இதில் ஈமானுடைய இந்த கிளைகள்ல 31வது கிளையாக இமாம் அடையாளப்படுத்துறாங்க. அல் கஃபாராத்துல் வாஜிபாத்து மினல் ஜினாயா, குற்றங்களுக்குரிய அந்த கட்டாயமான பரிகாரங்கள், குற்றங்களுக்குரிய கட்டாயமான பரிகாரங்களை மார்க்கம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதாவது சில நேரங்கள்ல கடமையானவைகள் நாங்கள் விடுவதை கூட கஃபாராக்கள் என்பது வரும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அடையாளப்படுத்துறாங்க, குர்ஆனிலும் சுன்னாவிலும் 4 வகையான பரிகாரங்கள், அந்த குற்றங்களுக்கான பரிகாரங்கள். கஃபாரத்துல் கத்தில், கொலைக்கானது. திஹார், மனைவியை என்ன செய்யறது? தாய்க்கு ஒப்பாக்குறது. அதே போன்று சத்தியத்துக்குரிய கஃபாரத்துல் யமீன், இது போன்றது. அதே போன்று அந்த ரமதான்ல என்ன செய்வது? ஒருவர் தனது மனையோடு இல்லத்தில் ஏற்பட்ட அதில் வரக்கூடிய அந்த கஃபாரா போன்றவைகள், இவைகளுக்குரிய பரிகாரங்கள். இந்த பரிகாரங்களை தான் என்ன செய்யலாங்க இதுல இந்த ஈமானுடைய கிளைகள்ல 70 கிளைகள் 31வது கிளையாக இதில் அடையாளப்படுத்தினாங்க. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இந்த பகுதியை இத்தோடு என்ன செய்து கொள்வோம்? நிறைவு செய்து கொள்வோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நமது நாளைய பாடத்தில் ஏனைய எஞ்சிருக்கக்கூடிய இன்னும் 40 கிளைகள் எஞ்சிருக்கின்றன 70 கிளைகள்ல. அதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய வகுப்பில் பார்ப்போம். இதோடு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்து நாங்க துஆக்களுடைய பகுதிக்கு வருவோம். துஆக்களுடைய பாடத்தில் இன்று நாம் பார்க்க போகின்ற துஆ, இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய துஆ 48வது துஆ. இந்த தொடர்ல நாங்கள் பார்க்க போகின்ற 48வது துஆ, 48வது துஆவை பார்ப்போம். இந்த 48வது துஆவை பொறுத்தவரையில இது இரவில் ஒருவர் என்ன செய்யறார்? எதிர்பாராத விதமாக ஒருவர் விழித்துக் கொள்கிறார். வளமையாக அவர் எழக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுவாரு, அல்லது தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எழுவாரு. அதுக்கு அவர் எல்லாம் வச்சு தூங்குவாரு. இது அப்படி இல்லை. இது அவர் ஒரு எதிர்பாராத விதமாக எழுகிறார். எதிர்பாராத விதமாக ஒருவர் எழுகிறார். அப்படி எழும்போது என்ன ஓத வேண்டும்? ரசூலுல்லாஹ் எதை ஓதுவதற்கு கற்றுத்தாராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, அப்படி ஒருவர் எழுந்தால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ் ثم قال اللهم اغفر لي. அதாவது ஒருவர் அப்படி என்ன செய்யறாரு? எதிர்பாராத விதமாக எழுந்தா இதை ஓதுறது. இது நம்ம அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் பாடம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். அப்படி விழிக்கக்கூடிய என்ன செய்யறாரு? சொல்றார், வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு, அவன் தனித்தவன், அவன் ஏகன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லை. லஹுல் முல்கு, ஆட்சி அவனுக்குரியது. வலஹுல் ஹம்து, புகழ் அவனுக்குரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன்.
அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன், வலா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப் பெரியவன், வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நாங்க எந்த ஒரு நன்மை நாம் செய்வதாக இருந்தாலும், நாம் ஒரு தீமையிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்வதாக இருந்தாலும் அந்த ரப்பை கொண்டே அன்று இல்லை. இவ்வாறு சொல்லிட்டு சும்மா கால பிறகு அவர் சொல்றார், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அவர் என்ன செய்வார்? அவர் இவ்வாறு சொல்வாராக இருந்தால் அப்ப அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய துவா என்ன செய்யப்படும்? அவர் துவா செய்வார் என்றால் இதை தொடர்ந்து துவாக்கள் செய்வார், அந்த துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் உது செய்து தொழுவார் என்றால் அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் உது செய்து தொழுவார் என்றால் அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதுக்கு எங்களுக்கு நாங்க என்ன செய்யறது? பெரிய ஒரு சிரமம் இல்லை. அந்த நேரத்தை நாங்க சரியா பயன்படுத்துறது. இந்த நேரத்தை நாங்க என்ன செய்யறது? நாங்க பயன்படுத்துறது. இன்று எதிர்பாராத விதமாக எழுப்பினாலும் ஒருத்தர் வாட்ஸ்அப்பை அதுதான் பாக்குறாங்க. இந்த அமலை செய்யறாங்களா? இது எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க. அந்த அவர் என்ன செய்து அவர் மன்னித்து விடன்றோ அல்லது அவர் வேறு பிரார்த்தனைகளையோ அந்த இடத்துல செய்வார், அந்த பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று அவர் உழு செய்து தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த செய்தி உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரில் 1154வது செய்தியாக இது என்ன செய்கிறது? இடம்பெறுவதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்கள், இது நமக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான ஒரு இடம் தானே. நம்ம துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, நாம் உழு செய்து தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம். நமது வாழ்நாள ஒரு தடவையாவது இப்படி செஞ்சிருக்கிறோமா? இந்த அமலை நாங்க செஞ்சிருப்போமா? நமது வாழ்நாள்ல ஒரு தடவையாவது எப்படி இரவு நாங்க தூங்கி எதிர்பாராத விதமாக விழித்துக் கொள்கிறோம். விழித்தவுடன் நாங்க இந்த இதை ஓதி அதன் பிறகு இந்த துவாவை செய்து இன்னும் பல துவாக்களை செய்து உது செய்து 2 ரக்காத் தொழுது இருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எவ்வளவு ஒரு முக்கியமான இடமாக இந்த செய்தியில இடம்பெறுது. அதற்குரிய சிறந்த வார்த்தைகள் இது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ். அதுக்கு பேர் என்ன? அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. அந்த இடத்துல நாங்க சோம்பேறித்தனம் அலட்சியத்தை பார்க்காம உது செய்து 2 ரக்காத் தொழுவோம் என்றால் அந்த தொழுகையும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமை சகோதரர், இது நாம் அனைவருக்கும் ஒரு தெரிந்த ஒரு துவா தான். நான் சொல்ற தொடர்ந்து நீங்க ஒரு தடவை மீட்டிக்கோங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அதுக்கு பிறகு என்ன செய்வார்? சும்மா காலன்றது துவால வராது. சும்மா காலன பிறகு சொல்வார், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. எனவே அன்பிற்குரியவர்களை, இத்தோடு நாம் என்ன செய்து கொள்வோம்? இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம்.